தொடரும் கூட்டணி குழப்பங்கள் இது பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதிமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளி இருந்தாலும் திமுக அகற்றப்பட வேண்டும் என்கிற பார்வையில் கூட்டணியில் பிளவுகள் ஏற்பட்டதாகத்தான் நம்மளால கணிக்க முடிகிறது. அது சரியான அஜெண்டாவா, அது சரியான வியூகமா, அது பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அந்திரிதாஸ், உங்களிடம் என்னன்னா, நீங்க ஜனநாயகத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதெல்லாம் ஜனநாயகத்துல இடம் உண்டு. ஆனால் திரு வைத்திலிங்கம் சொன்னது இது பி அணின்லாம் ரொம்ப சிறுமைப்படுத்திலாம் நான் பார்க்கல, பிளவுபடுகிறது. அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடுது. இதுல இன்னொன்று, அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியே எதிராளிகளை பிளவுபடுத்துறது தான். அதனாலதான் அவங்க கூட்டணி பத்திலாம் அதிகமாக கவலைப்படாததற்கு காரணம், அதிக அணிகள் உருவாவது தனக்கு சாதகம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு மக்கள் நல கூட்டணியும் உடந்தையாக இருக்குது அப்படின்றதுதான் வைத்தியலிங்கத்தினுடைய திமுகவுக்கு என்ன வியூகமோ அதிமுகவுக்கு என்ன வியூகமோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய வியூகம் இருக்கின்ற கழுதைகளிலே நல்ல கழுதை ஜனநாயகம் சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க. அதனால எங்களுக்கு பலம் இல்லை என்பதனால எங்களோட சேர்ந்துக்கோன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றது ஒன்று. திமுக அதிமுகவிலிருந்து இந்த தமிழ்நாடு அந்த விஷச்சூழலிருந்து தமிழ்நாடு விடுபட வேண்டும் என்கின்ற அஜெண்டாவிலேயும் அந்த ஒற்றை கோரிக்கையிலையும் சிஎம்பியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழலை மையமாக வைத்து தான் இந்த தேர்தலை நடைபெறப் போகிறது. அவர் சொன்னார் பலம் எங்களுக்கு தான். 2001 10 கட்சியோடு அந்த 29% இருந்தது. 2006 10 கட்சி கூட்டணி இருந்தும் கூட 27க்கு வந்தது. 2014 22க்கு வந்துடுச்சு. இப்போ கூட எதிர்கட்சி கூட ஆகல. இன்னும் சொல்ல போனா 7 எம்பி தொகுதிகளில் 3வது இடம், 2 எம்பி தொகுதிகளில் 4வது இடம். அதனால பலம் உள்ளன்னு சொன்னா பலம் இவங்களை வச்சு இல்ல, கூட்டணி கட்சிகளை வைத்து கிடையாது. கூட்டணி கட்சிகள் நம்ம மேலும் வலுவாக்குறதுக்கு. ஆனா 67 எப்படி எந்த ஓட்டு வங்கியும் இல்லாத அந்த வானவில் கூட்டணி, அண்ணாமலையுடைய கூட்டணி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததோ, 77 தேசிய அளவிலே எப்படி எமர்ஜென்சி சின்ன சின்ன கட்சிகள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பிரளத்தை ஏற்படுத்தியதோ, அப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு பௌதிக மாற்றம் இந்த தேர்தலில் வரும். ஆகவே இந்த பலம் போதுமா, அந்த பலம் வெறும் பர்சன்டேஜ் கணக்கை மாத்திரம் போட்டுக்கொண்டு தமிழக அரசியலில் வாத்து மெதுவா போறதா தான் தெரியும், அமைதியா நீந்தறதா தான் தெரியும். ஆனா அது எவ்வளவு பெடலிங் போடுறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே மக்களுடைய மனதிலே ஒரு மௌன புரட்சி இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு தெரிய வரும். மௌன புரட்சி வரட்டா, நாங்க பயப்படல. எங்களுடைய பாதை தெளிவானது. உள்ளத்திலே உண்மைகளை உண்டானி வாக்கிலே ஒளி உண்டாகும். நீங்க திமுகவின் மீது வைத்த அந்த குற்றச்சாட்டுன்றது அவங்க வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பல நேரங்கள்ல சரிவு இருந்தாலும் கூட அரசியல் நோக்கர்கள் கருதுறதுன்றது அவங்களுக்கான ஓட் பேங்க், ஓட் ஷேர் இருக்குல்ல, 24% 25% அவங்க ஹோல்டு பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி கட்டமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு தேர்தல் சூழல்ல ஒற்றை இலக்கு தான் சரியானதுன்றது தான் திமுகவினுடைய பார்வையா இருக்கிறது. அதிமுக அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா, அதுதான் அவங்க கேட்கிறாங்க. அதிமுகவும் அகற்றப்பட வேண்டும், அந்த இடத்திலே இருந்து திமுகவும் வந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய பல குறைந்தபட்ச திட்டத்திலே முக்கியமான அஜெண்டா. நான் இப்ப நேரடியாக வருகிறேன். நீங்க திரு வைகோ அவர்களை சொன்னது பெரிய நம்பிக்கையை தொண்டர்களிடம் விதைத்திருக்கிறார். பத்திரிகைகள்ல வந்த செய்தி தான், வாசன் தேமுதிக நம்ம கூட்டணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது தெளிவா இருக்கா? ஆமா, தெளிவா தான் இருக்கு. கட்டாயம் வரும். ஊழலற்ற நிர்வாகத்தை தொடங்கிய நாள் முதல் விஜயகாந்த் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம் என்கின்ற எங்களுடைய முக்கியமான அஜெண்டா பிரகாரம் அவர் எங்கள் கூட்டணிக்கு தான் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுல ஒரு தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் திரு பிரகாஷ் அவர்கள் உங்களிடம் தான் கேட்பது, ஒரு மத்திய அரசுல இருக்கிறீங்க, ஒரு அதிகாரத்துல இருக்கிறீங்க, மிஸ்டு கால்லையே ஒரு கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்களை எல்லாம் நீங்க உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறீங்க. இதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் கூட ஒரு தெளிவற்ற நிலையில பாஜக இருக்குது அப்படின்னு சொன்னா சரியா இல்லையா? தெளிவற்ற நிலைங்கிறது உங்களோட கருத்து, அதை நான் ஏத்துக்க முடியாது. நான் ஒரே ஒரு குறுக்கீடுக்காக ஒரே ஒரு குறுக்கீடுக்கு, இப்போ காங்கிரஸ் திமுக 2 பேரும் ஒரு அணியா இருந்து ஒற்றை குரல்ல பேசுறாங்க. மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகள் ஒரே நேரத்தில் ஒற்றை குரல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு முறை கூட ஒரு கூட்டம், ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்படல. ஒரு முறை கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யாரும் ஒற்றுமையாக கலந்து ஒரு மேடையை பகிர்ந்துக்கல. ஆனால் நீங்க சொல்றீங்க கூட்டணி இருக்கு, அதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணு சொல்றேன், மேடையை பகிர்ந்தாதான் கூட்டணி அப்படிங்கிறது உங்களோட கருத்து. ஏன்னா ஒரு இந்தியாவில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு ஊழல் அரசாங்கம் ஒழியணும் அப்படிங்கிறதுல தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி போட்டு மத்திய அரசாங்கத்தில் மோடி அரசாங்கத்தை அவங்க இன்ஸ்டால் பண்ணாங்க. அதற்கு பிறகு இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அரசை மோடி கொடுத்துட்டு வர்றாரு. அதை இவங்க பாராட்டிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. நான் சொல்றது PMKக்கும் விஜயகாந்த் கட்சிக்கும் அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியை விட்டுட்டு பிஜேபியை அதில் மெர்ஜ் ஆனவோ இல்லை சப்போர்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பண்ணணும்னு என்ன கிடையாது. அவங்க கட்சியை வளர்க்கணும்னு பார்ப்பாங்க இல்லையா?
அப்படி பார்க்கும்போது அவங்க கட்சியை வளர்ந்தாதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர முடியும். எங்க ஒரு கட்சி வளராமே இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த பிரச்சனை தேர்தல் இல்ல எந்த இஷ்யூல நீங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கிறீங்க? ஒரு சமரசமா என்ன பிரச்சனையை அரசியல் முன்னெடுத்து இருக்கிறீங்க? எல்லாம் தனிச்சு போய் பிரிஞ்சு போயிட்டீங்க. இப்போ டிஎம்கேவும் காங்கிரஸும் இவங்க விரோதி, இவங்க நான் வெளியில போறேன், இவங்களால தான் நான் கெட்டேன், 2G ஸ்கேம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டு போனாங்க. என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டு பேரும் ஒன்னா அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அந்த மாதிரி யாராவது தேசிய ஜனநாயக கூட்டணியில மோடி விமர்சிச்சாங்களா? பாரதிய ஜனதா கட்சி விமர்சிச்சாங்களா? யாருமே விசாரிக்கல. அதே இளங்கோவன் அது கூட தனிப்பட்டு பேசினாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. இங்க அந்த மாதிரி எந்த ஆனால் பாமக மிக கடுமையாக கொள்கை ரீதியாக பாஜக விமர்சிச்சிருக்கு. சமஸ்கிருதமயமாக்கலாக இருக்கலாம், தமிழக பிரச்சனையாக இருக்கலாம், கொள்கை ரீதியாக. கூட்டணினா என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே மர்ஜி பண்றது கூட்டணி இல்ல. அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை, அவங்களுக்கு ஒரு அந்த கட்சிகளுக்கு ஒரு கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளை இணை. நான் ஒன்னே கேட்கிறேன், தப்பா எடுத்துக்கூடாது. மக்கள் நல கூட்டணியில் எல்லாருக்கும் ஒரே கொள்கை இருக்கா? கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எல்லாம் ஏத்துக்கிறீங்களா? ஆமா, பொது செயல் 24 சரத்துகள் நாங்க வச்சிருக்கோம். பொது ஒத்துக்கிட்ட அஜெண்டால அதுல யார் சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்றீங்களா? யார் சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்றீங்க? யார் சீஃப் மினிஸ்டர்? அதாவது அரசியல் சட்டத்துல அரசியல் சட்டத்துல சீஃப் மினிஸ்டர் போடுறீங்க. அரசியல் சட்டத்துல உங்களுக்கு யார் சீஃப் மினிஸ்டர்? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கிடையாது. இல்ல ஹரியானா சீஃப் மினிஸ்டர் ஒரே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கிடையாது. சட்ட திருத்தத்துல இப்ப அங்க அப்படி இருக்கும்போது இவங்களை யாரு முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்களா? இங்க அன்புமணி முதலமைச்சர் அவங்க ஆசைப்படலாம். பதில் சொல்லுங்க. நீங்க முதலமைச்சர் யாரு சொல்ல மாட்டீங்க. பாமக உங்க கூட்டணியில இருக்குன்னு நீங்க உண்மைன்னா பாமக அன்புமணி வேட்பாளராக கூட்டணி வரும்போது முடிக்கல. கூட்டணி முடிவாகும் பொழுது யார் முதலமைச்சர் என்று தெரியும். அப்பொழுது தேசிய ஜனநாயக கட்சி கவனிச்சுங்க. நீங்க டிஎம்கேக்கு 100 சீட்டு, காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேசும்பொழுது யார் முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கட்சியோட தலைமை. உங்களிடம் கேள்வி, இது மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் பற்றி உங்கள்கிட்ட பேசினா அப்படிலாம் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கா அப்படின்றீங்க. அறிவிக்க கூடாதுன்னு ஒண்ணு அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாம் கிடையாது. அது ஒன்று, நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வரல. ஆனா விஜயகாந்த் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா நாங்க ஸ்ட்ராட்டஜி வியூகம் பரிசீலிப்போம்னு சொல்றோம்பீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டா அரசியலமைப்பு சட்டத்துல என்ன ரெட்டை வேணும்? விஜயகாந்த் அங்க வந்தால முதலமைச்சர் ஏத்துப்பாங்களா? விஜயகாந்த் விஜயகாந்த் ஒத்துப்பாங்களா? எப்படி எடுத்துப்பாங்கன்னு மட்டும் கேளுங்க. சட்டத்துல உள்ளானதே மதிக்காம, நீதிமன்றத்துடைய தீர்ப்பையே மதிக்காம மத்திய அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறதுல சட்டத்துல இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. இருந்தா சொல்லுங்க. இல்ல அதுக்காக இல்லன்றதுக்காக நாங்க இருக்க முடியும். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதுவோ அதுதான். நீங்க பரிசீலிப்பதற்கு கூட வேலை கிடையாது. எப்படி பரிசீலனை பண்ண நாங்க எதிர்பார்க்கின்ற அழைப்பு தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு நீங்க எப்படி பரிசீலிக்க முடியும்? எங்களுடைய வியூகம் என்னன்றது எதிரி நிர்ணயிக்க முடியாது. எங்களுடைய வியூகத்தை நாங்க தான் நிர்ணயிப்போம். திரு வைத்திலிங்கம் ரொம்ப நேரம் காத்திருக்கிறதுனால திரு வைத்திலிங்கத்திட்ட ஒரே ஒரு கேள்வி. நான் திமுகவினுடைய அரசியல் போக்கிலிருந்து ஒரு அனுபவ பார்வையில் இருந்து கேட்பது என்னன்னா, திமுக ஒரு கூட்டணியில் இருக்கிற போது பாமக விமர்சிக்கிற போது கடுமையான எதிர்வினை, சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னா திமுக ரிட்டாலியேட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா தொடர்ந்து இந்த மேடைகள்ல கூட திமுகவுக்கும் பங்கு இருக்கிறது, குட்டையில ஊறின மட்டைகள் தான் அப்படின்லாம் கடுமையான விமர்சனத்தை விஜயகாந்த் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா ஏன் விஜயகாந்த் கிட்ட திமுக ஒரு சாஃப்ட் கார்னர்? ஏன் நீங்க அதிமுக அகற்றது இல்ல, அதிகாரத்துக்கு வந்துடணும் திமுக, அதுதான் காரணமா? நீங்க ஒரு விஷயத்தை கன்வீனியன்ட்டா மறந்துடுறீங்க. விஜயகாந்த் இதுவரையிலும் ஆட்சியில் இருந்ததில்லை. அவர் ஊழல் பண்ணதாக குற்றச்சாட்டு இல்லை. அவர் இனிமேல் அந்த தவறை மீண்டும் இழைக்கக்கூடாது என்ற நிபந்தனை இல்லை.
அதனால அவருக்கு இது அதிகபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, அவ்வளவுதான். அந்த பணியை அவர் ஒழுங்கான சார் அவர் உங்களை விமர்சிக்கிறார் சார். இல்ல நீங்க விமர்சிப்பது அதாவது சார் பாமகவை கூட்டணியில் இருந்த பாமக உங்களை விமர்சிக்கிற போது கடுமையாக எதிர்வினையாற்றுவீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் எனக்கு தெரியுது. அதாவது எனக்கு உள்நோக்கம் இல்ல உங்களுக்கு இல்ல, அவருடைய யாருக்காவது இருக்கலாம். அதாவது இப்ப பாமக வந்து எங்களை வந்து இப்ப பல தடவை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து எங்களுடைய தளபதி அவர்களை நேருக்கு நேர விவாதத்தெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் உதாசீனப்படுத்த வேண்டிய பொருட்களாக தான் நாங்கள் கருதுறோம். ஏன்னா அவருடைய உள்நோக்கம் வந்து இவருக்கு சமமாக இவர் ஆகணும்னு முயற்சி பண்றாரு. அதுக்கு நாங்க தயாரா இல்ல. பாமகவுக்கு நீங்க எதிர்வினையாற்றீங்க. அதுல கூட விமர்சிக்க மாட்டீங்க சார். அவங்க கூட ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க. விஜயகாந்த் வந்து திமுகவை அதிகமா விமர்சனம் பண்றது இல்ல, சரி, பிரேமலதா தான் விமர்சனம் பண்ணாங்க. அவங்களும் இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பிரேமலதாவுக்கு பதில் சொல்லலாம். அது கூட தேவையில்லை. ஏன்னா கடைசியில பேசும்போது இப்ப சமீபத்துல ஏன் பதில் சொல்லல, ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் தவிர அவங்களும் இப்ப இதுல அவங்க பேசல. அவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நீங்க ஒரு வாரத்துக்கு முந்தி பேசுறது கணக்குல எடுத்துக்குவீங்களா? 3 மாசத்துக்கு முந்தி பேசுறது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுறத கணக்குல எடுத்துக்கிறேன். திரு வைத்திலிங்கம், சிங்கார சென்னைன்னு பேசுறாரு ஸ்டாலின். இந்த சிங்கார சென்னை, இந்த சென்னை சீரழிந்ததற்கு திமுகவும் காரணம்னு சொன்னதை எங்களுக்கு இலக்கு பொது எதிரி. அவர் அது எங்களுக்கு தேவையில்லைங்கிற, நாங்கள் பார்க்காத அதிகாரமா? 5 முறை முதல்வராக இருந்த கலைஞருக்கு இனிமேலும் பதவி தேவையா? இறுதியாக சொல்றேன், அவங்க வந்து இப்ப நாம வந்து நேயர்கள் வந்து பண்ணதுல பாஜக ஸ்டெட்ஃபாஸ்டா உறுதியாக இருக்காங்க. ஆட்சியிலிருந்து அதிமுக அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறது பதில் சொல்ல கூட தயாராக இல்லை அவங்க. சரி, அதே நீங்க வரக்கூடாது. அதிமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அவர்கள் தங்களுடைய சுயரூபத்தை மக்கள் வெளிப்படுத்த. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தேர்தல் நாள் நெருங்குகிற போது கூட்டணிகளுக்கான வியூகங்கள்லாம் அப்ப தெரிய வரும். அப்ப இன்னும் கொள்கை சார்ந்தும் பேசுவதற்கான நேரம் இருக்கிறது. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் கூட்டணி குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போது தெளிவு பிறக்கும், எப்போது கொள்கை ரீதியாக மாற்று அரசியலை முன்வைத்த விவாதங்கள் எல்லாம் நடக்கும், நீங்களும் எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.